ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது ஒன்றுக்குமே உதவாத ஒரு தற்கொலை வீடியோ தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஹார்ட்கோர் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தா இன்னைக்கு புலி மாடு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேட்டையாட போகிறோம். ஸோ ஒன்றும்லாம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அடித்து ஓட ஓட்டாச்சு. ஆடை பார்த்தீங்கன்னா அடித்து ஓட ஓட்டாச்சு. இப்போ பார்த்தா ஒரு ஆடு, ரெண்டு ஆடு, மூணு ஆடையும் பார்த்தீங்கன்னா அடித்தாச்சு. ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அமர்க்கலமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தா அப்படியே ஓடி பார்த்தீங்கன்னா 1 hour பார்த்தோம், தேடினேன். இப்போ தான் கிடச்சிது ஒரு மரம். அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட ஆரம்பிச்சாச்சு. வந்து விளங்காத வேலையை தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை இது உடச்சிட்டு பார்த்தா அப்படியே கோலும் கிடச்சிது. அதையுமே பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே பேசிக்ஸ் டூல்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்படியே ஆட்டையை போட்டு எடுத்து ஓரமும் வச்சாச்சு. நாளாக பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு மரத்தை வெட்டியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் வெட்டிட்டு இப்போ பார்த்தா அப்படியே பெரிய ஆனந்தமாகிட்டேன். ஏன்னா வெற்றிகரமாக 4 மரத்தை 4 நிமிஷத்துல வெட்டியாச்சு. அதான் கீக்கிற வேலை குதிட்டே உனக்கு டவுட்டுன்னுக்குறா. ஐயோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது பேஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல வியூ பாயிண்ட்ல போயிட்டு இந்த 5 நாளில் பார்த்தீங்கன்னா மரத்தை வளர்த்து குப்பத்தை பெரிய ஆளாகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்காகாது. ஸோ அதனால் ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒழுங்காக உருப்புடுற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நாளே ஆரம்பிச்சாச்சு. வெற்றிகரமாக ஒரு பச்சை கலர் பண்ணியை கொன்னாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சன்செட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. குப்பத்தை பார்க்கும்போதே இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். குப்பத்தை அவ்வளோதான் குப்பத்தை தூங்கியாச்சு. வெற்றிகரமாக அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தேட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பஞ்சம் தலை விரிச்சு இல்லை, ஜெட்டி போட்டு ஆடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை நம்மளை பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கப்படுத்திருச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுதை பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. ஓ மை காட் கழுதையை காணும். யாரும் பார்த்தீங்கன்னா கழுதையை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அது யாரும் கிடையாது, நம்ம தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவமும் ஆகி போச்சு. சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பத்தா 3 இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கு பாருங்க. இது கரப்பாம்பூச்சிலாம் கிடையாது, கண்ணு தான் எனக்கு கொஞ்சம் கோளாறாக இருக்கு. அது கரப்பாம்பூச்சி கிடையாது. அது பார்த்தீங்கன்னா வந்து ரேபிட்டா. ஆமாம், குப்பத்தா எப்போ சொல்கிறான் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா 1 hour தேத்திட்டு இருந்தேன். அதை காமிக்கல. ஏன் காமிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அசிங்கமாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடை தான் பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்கோம். பார்த்தா சூப்பராக விழுந்தாச்சு. ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்போ தான் அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளியலோட பார்த்தீங்கன்னா செகண்ட் டே ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்கன்னா மாடை கொலை பண்ணியாச்சு. பாவம் அந்த மாடு. இந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வயசாகி பார்த்தா மண்டையில் இருக்கிற முடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொட்டிடும் போல அந்த அளவுக்கு காண்டாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா திரும்பியும் பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு. நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாட்டி குளிப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். என்னென்ன சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க. கீழே விழுறத பாருங்க, ரொம்ப கேவலமாக போச்சு. ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடந்தாச்சு. ஆனால் ரொம்ப கேவலம். ஏன்னா இதோட 2 வாட்டி பார்த்தீங்கன்னா கீழே போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே குளித்தோம் அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு மைண்ட் கிராஃப்ட்கார பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் தர மாட்டான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 2 செட்டு தான் எடுத்து வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் குதிச்சாச்சு. ஏன்னா இது வந்து 2ஆம் நாள் மைண்ட் கிராஃப்ட் 2ஆம் நாள்ன்றதுனால திரும்பி போய் குளிச்சு வந்தாச்சு காலங்கத்தாலேயே. பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோன் காணும். காபிள் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு அப்பப்போ அப்படியே மைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு.
பார்த்தீங்கன்னா மேலே வரோம், மேலே வந்துட்டு ஒரு மயிரும் பிடுங்கல. அதே தான் திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுறோம். மரத்தை வெட்டுறோம், இங்கே பார்த்தா அதை தூக்கி சொருவுறோம். இப்போ பார்த்தா எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஆடை மட்டும்தான் வெட்டல, அதையும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா கொடியை நாட்டியாச்சு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா வீடுக்கு அஸ்திவாரம் போட்டாச்சு. இனிக்காத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணி வச்சிட வேண்டியதான். நானும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளையை அரை மணி நேரமாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் கூட மண்டையில் பார்த்தீங்கன்னா உரைக்கல. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நானும் வீடை பார்த்தீங்கன்னா அப்படி கட்டலாம் இப்படி கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா போகிறேன். ஆனால் என்ன கருமன்னு தெரில, அடுத்த 5 நிமிஷம் வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கை மீறி போகுது. அதாவது டிசைன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டையிலேருந்து காணாமல் போயிடுது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து டிசைனை டக்குன்னு போட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே தெரியும், பார்த்தா ரூஃப் கட்டுறன்ற பேரில் 1 மணி நேரமாக அப்படியே அளவெடுத்து பார்க்குறானாமா. ஆனால் எனக்கு சரியான டென்ஷனு. ஏன்னா ஒரு வீடை கட்டுறதுக்கு 1000 வாட்டி வந்து வீட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப காண்டாச்சு. இப்போ பார்த்தா இதுவே மல்டிப்ளேயராக இருந்துச்சுன்னா நம்ம டீம்மேட்டை பார்த்தீங்கன்னா வேலை வாங்கியே சாவடிச்சிருக்கலாம். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி சோலோவாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் சன்செட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வீட்டில் உட்காருவேன். 5ஆவது நாள் இந்த வீடு எங்கே போச்சுன்னு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸை மட்டும் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சா சும்மா பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பாதி கிளாஸ் வச்சுட்டு கொஞ்சம் சீனரி காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்கா? இப்போ பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. ஓ மை காட் என்ன கலர்லாம் மாறுது? ஓ நைட்டாக போதா? நான் ஏதோ இப்போ தான் கலர் மாறுது ஏதோ ஆக போகுதுன்னு பார்த்தேன். சரி, இந்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சாச்சு. ஸோ கடைசி நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறேன். பார்த்தா இதுதான் 5ஆவது நாள். இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 100 நாள் பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வாழ போகிறோம். நான் வாழ போகிறேன்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாழும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு வரப்போகுது. நான் பார்த்தீங்கன்னான்னு சொல்லியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாதி தூரம் போச்சு. எப்படி போச்சுன்னே தெரில. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திரும்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற பார்த்தீங்களா, இதான் நம்ம திறமை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்போ வரப்போகுதுன்னு எனக்கே தெரியாது.